வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் வீடியோஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் மூவியான டெல் மீ சாஃப்ட்லி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை. ஸோ இந்த கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகி கமலி, இவங்களை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. இவங்க சம்மரை முடித்து திருப்பி காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட சம்மர் லீவில் வந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டக்க அந்த டச்சில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சண்டை போடுறாங்க. எதுக்காக இந்த சம்மர் ஃபுல்லும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணல, பேசலை, வேறு யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த கான்வர்சேஷனாக ஒரு தனி அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், அவள் போகணும்னு நான் சொல்கிறாள்ல, அவளை போக விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போல்டான ஒரு வாய்ஸு. அதை கொடுக்கக்கூடியது நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான தியாகோ. இவரை பொறுத்தளவுக்கு இவரும் இவரோட அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இவங்க 3 பேருமே அந்த குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கிறாங்க. கடந்த ஒரு 7 வருஷமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதர்ஸ் இவங்களோட லைஃப்பில் நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்காக போனாங்க, எதுனால அப்படிங்கிறதுல எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா இல்லை. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கும்போது இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெட் ஸ்லோவான ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. நிறுத்தி நிதானமாக தான் போகுது. என்னடா படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வேகமாகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் நிறுத்தி நிதானமாக போனாலுமே அவங்க எடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வரக்கூடிய அந்த காதல், அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லி இந்த வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே ரொம்ப எஃபெக்டிவாக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஒரு 3 கேரக்டர்ஸ் தான், நம்ம ஹீரோயினு, அந்த 2 பிரதர்ஸ்ன்னு சொல்லி இவங்க 2 பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதையை பொறுத்தளவுக்கு ஒரு புதுமையான கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு யூஸ்வலான பிளாட்டு தான். இந்த மாதிரியான பிளாட்டில் எக்கச்சக்கமான படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் ஓரளவுக்கு இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு யூஸ்வலான ரொமான்ஸ் ட்ராமா, கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சில சீன்ஸ் இருக்குது, ரொமான்டிக்கல் சீன்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 18+ பேசுகிறாங்க. அதனால் என்ன கேட்டால் நான் தனியாக தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன்.